ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் எவ்ரிவன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையா ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம டின்னருக்கும் செஞ்சு தரலாம். ரொம்ப லைட்டான ஒரு ரெசிபி தான். இதை வந்து நீங்க டீ டைம்ல ஸ்நாக்ஸா கூட செஞ்சு தரலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் எதுவுமே கூட தேவைப்படாதுங்க. நீங்க இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு சில்லி சாஸ் வச்சுட்டு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் டேஸ்டியா இருக்கும். இப்பதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இப்ப நம்ம ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு அதுல 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுல 1/2 கப் அளவு சேமியா சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு இந்த அளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தா போதுமானது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சேமியா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கணும். ரவையை சேர்த்துட்டு ரவை ரொம்ப கலர் மாறிடாத அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நெய் சேர்த்து கூட வறுத்துக்கலாம். இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம இப்ப ஒரு பவுல்ல மாத்திக்கணும். மாத்திட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு கரண்டியை வச்சு நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். சேமியா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியால ப்ரெஷர் கொடுத்து உடைக்கும் போது நல்லா சின்ன சின்ன பீசஸ் ஆயிடும். நம்மளுக்கு அந்த ரெசிபி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பாதி அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். பாதி தக்காளி, ஒரு சின்ன துண்டு கேரட், அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 தேக்கரண்டி அளவு பெருங்காயத்தூள், 1/4 தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவா மஞ்சள் தூள், இது எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதுல நல்ல ஒரு 1/2 கப் அளவு திக்கான தயிர் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதிகம் புளிக்காத தயிரா இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படி ஒருவேளை ரொம்ப புளிச்ச தயிரா இருந்தா தயிரோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப தயிரை சேர்த்துட்டு நம்ம நல்லா இத கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். ஒரு ரவையோட பதம் பொறுத்து தண்ணி அதிகமாவோ கம்மியாவோ எடுக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பார்த்தோம்னா பெட்டரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் வந்து கலந்துருக்கேன். இப்போ நம்ம ரவையை வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைப்போம். அந்த மாதிரி ஊற வைக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணியை இழுத்துட்டு கெட்டியாக சான்சஸ் இருக்கு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்க போறேன். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலந்து வச்ச மாவு நல்லா கெட்டியா இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 அல்லது 3 கரண்டி தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை கொஞ்சம் கரைச்சிக்கணும். உங்க மாவு எந்த அளவுக்கு திக்கா இருக்கோ அதுக்கு தோதா நம்ம வந்து பார்த்து கலந்துக்கணும். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா வராது. இப்ப நான் வந்து 2 கரண்டி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 1/4 கரண்டி தண்ணில ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்து கலந்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல சேர்த்து கரைச்சிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ குழிப்பணியார பாத்திரத்தை எடுத்துட்டு நான் அடுப்புல சூடு பண்ண வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணாம் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெயோ அல்லது கடலை எண்ணெயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஓரங்கள்ல உள்ள குழில இருந்து முதல்ல நீங்க மாவை ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டு கடைசியா நடுவுல உள்ள குழில வந்து மாவை வைங்க. அந்த மாதிரி செய்யும் போது சட்டுன்னு கருகுறதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா
எப்பவுமே குழிப்பணியார பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நடுவுல நம்ம சேர்க்கிற இதுதான் சட்டுன்னு வேவும் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்ப வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி முருகலா வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வேக விட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா முருகலா வேக விட்டுட்டு நம்ம எடுத்து சூடா சுட சுட தேங்காய் சட்னி கூட, நல்லா ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க டின்னருக்கு பண்றீங்கன்னா சாம்பார் கூட சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்ல ஸ்நாக்ஸுக்கு செய்யறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சில்லி சாஸ் கூடவே நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சேனல் பத்தின அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.